It's not a license to sin and do whatever we want. கர்த்தர் இதெல்லாம் சொல்லிட்டு அடிப்போம். கர்த்தர் இதெல்லாம் செய்யும். கர்த்தர் அடிக்க மாட்டாங்க. அதுவே உங்களை அடிச்சு காலி பண்ணிடும். அதுவே என்ன செஞ்சிடும்? அதுவே இந்த அற்பமான செயலுக்கெல்லாம் அவரை இறக்காதீங்க. இதுக்கெல்லாம் அவர் இறங்கிலாம் வரணும்னு அவசியம் இல்லை. அதுவே உங்களை காலி பண்ணிடும். கொஞ்ச காலம் அப்படி அடிச்சு சிரோசிஸ் ஆஃப் லிவர் ஊதி டாப் பண்ண அந்த வியாதி பிரச்சனை. விமானவர்களே, நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு, ஆனால் எல்லாம் எனக்குன்னு ஒரு வெயிட் இருக்கு, எனக்குன்னு ஒரு ஸ்தானத்தை அவர் ஏற்படுத்தி அதுக்கு ஏற்றா போல நான் நடக்க முடியும். அவன் சொல்லுங்களேன். அப்போ நீங்க என்ன பலவீனத்தோடு போராடி கொண்டு வந்தாலும் உங்களுக்கு சொல்றேன், அந்த பலவீனத்துல நிச்சயமாக அவருடைய பலனை நீங்கள் அனுபவிக்க முடியும், பூர்ணமாய் அனுபவிக்க முடியும், நீங்கள் ஜெயம் எடுக்க முடியும். ஒரு பிரதான ஆசாரியர் இல்லையே, பலவீனங்கள் எல்லாம் உங்களுக்கு புரியுமே, உதவி செய்ய. உன் கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீ நன்றாக. உன் கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீ நன்றாக. நடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்தேன். பார்வையில தவறானதை பார்க்கிறேன், யாரை பார்த்தாலும் தவறான எண்ணங்கள் வருகிறது, கஷ்டப்படுறாங்க. எனக்கு உதவி செய்யுங்க. ஒரு மனிதனை போல உங்களுடைய அப்பமாய் பார்க்கிறோம். ஏற்ற சமயத்தில் உங்களுக்கு உதவி செய்கிற கிருபையை தருவா. இல்லம்மா நீ ஜெயிக்க முடியும்னு சொல்லுவான். நான் உனக்கு பலன் கொடுப்பேன்னு சொல்லுவான். எந்த இடத்துல உங்களை விழத்தாட்டுகிறானோ அதே இடத்துல உங்களை அவன் கம்பீரமாய் இருக்கிறான். உங்களுடைய பலவீனங்கள், உங்களுடைய போராட்டங்கள், ஆண்டவரே இதை என்னால் மேற்கொள்ள முடியல, இதை என்னால் ஓர்க்க முடியல. அவன் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கிற ஒரு பிரதான ஆசாரியர். உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அவன் அற்பமாய் எண்ணாமல் அருவருக்காமல் அவனுக்கு தன்னுடைய முகத்தை மறைக்காமல் இருக்கிறார். உங்களை உறுத்துனாலே அவர் கண்ணை கசக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். சேரணும். நான் வளர்ந்த நாட்கள் இந்த கிருபாசனத்தண்டிலே சேர வேண்டும் என்றோ அப்படின்ற கேள்வி கேட்டு, ஹலோ கிருபாசனத்தண்டிலே சேர வேண்டும் என்றோ அப்படிங்கிற நகையை நீங்கள்